நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மிதுன ராசி. காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 2024 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மெயினாக குறிப்பிட்டு சொல்லப்போனால் அந்த குரு வேறு வக்ர நிவர்த்தி ஆகிருக்காருங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி ஆனார். இப்போ உங்களுக்கு குருவும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். குரு யார்? உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி. அவர் எங்கே இருக்கார்? 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆசை நிறைவேறக்கூடிய இடம், அபிலாசை நிறைவேறக்கூடிய இடமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 11ஆம் இடம் தான். ஒருத்தருக்கு ஆசை நிறைவேறணுன்னா 11ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஏன்னா 11ஆம் இடம் திருப்தி குறிக்கிற இடம், அபிலாசை நிறைவேறக்கூடிய இடம் தான் இந்த 11ஆம் இடம். அந்த இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார். இயற்கை சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம், முதன்மையான சுபகிரகம் குரு பகவான் தான். நவகிரகங்களே முதன்மையான சுபகிரகம் குரு பகவான். அவர் 11ல் இருக்கார். ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்காங்க. கன்னி ராசியில் ராசிக்கு பாருங்கள் 10ஆம் இடத்துல ராகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்கார். ராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் சனி கும்பராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க. 2020, 21, 22 பார்த்திங்கன்னா 2020, 21, 22 கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க மிதுன ராசிக்காரங்க. அந்த 2.5-3 வருஷத்தை உங்களால் வாழ்க்கையில் எப்போயுமே உங்களால் மறக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு போராட்டம், அந்தளவுக்கு ஒரு கஷ்டம், அந்தளவுக்கு ஒரு பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் சந்திச்சிங்க. என்னென்னலாம் சந்திக்கக்கூடாதோ, என்னென்னலாம் ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாதோ, நடக்கக்கூடாதோ, அது எல்லாமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்க. ஏன்னா அஷ்டம சனி போட்டு ஒரு வழி பண்ணிச்சு உங்களுக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, திருவாதிரை நட்சத்திர நேர்களாக இருந்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திர நேர்களாக இருந்தாலும் சரி, இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் 2.5 வருஷம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் கடுமையான பாதிப்பு உங்களுக்கு. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை, மனவேதனை, வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரி போச்சு உங்கள் வாழ்க்கை. நம்ம எதுக்கு இந்த பூமியில் இருக்கணும், நம்ம யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணலையே, நம்மளுக்கே இந்த மாதிரி நல்லா நடந்தது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சுங்க. நல்லது நீங்கள் பண்ணீங்க அடுத்தவங்களுக்கு. அடுத்தவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டதான் பண்ணாங்க, நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க, முதுகில் குத்துனாங்க. எல்லாமே மிதுனராசி நேயர்கள் கடந்த 2.5-3 வருஷம் நீங்கள் சந்திச்சிங்க உங்கள் வாழ்க்கையில். இது எல்லாமே நடந்தது. நல்ல விஷயம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கலை உங்களுக்கு. தடங்கள் தான், எங்கே போனாலும் தடங்கள் தான், எந்த ஊருக்கு போனாலும் தடங்கள் தான், யாரை பார்த்தாலும் பிரச்சனை, யார்கிட்ட பேசினாலும் பிரச்சனை, எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக கிடையாது. தோல்வி மேலே தோல்வியாக தான் போச்சு. எல்லாமே நடந்ததுங்க. இழக்கக்கூடாது இழந்தீங்க, வீடு வாகனம் இழந்தீங்க, கடன் பிரச்சனையால், பணப்பிரச்சனையால் வாகனத்தை இழந்தீங்க, வீடு இழந்தீங்க, ஒரு சில பேர் வேலையே இழந்தீங்க. இதெல்லாமே 2.5-3 வருஷம் நடந்தது. எந்த ஒரு மிதுன ராசிக்காரங்களும் ஒத்துக்குவாங்க. ஏன்னா அஷ்டம சனி, ராசி கெட்டல சனி வந்தால் என்ன பண்ணுவார்? துன்பத்தை கொடுப்பார், பிரச்சனை கொடுப்பார், வலி வேதனையை கொடுப்பார், அசிங்கமானத்தை கொடுத்துருப்பார். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க உங்களுக்கு தெளிவாக தெரிய வச்சுருப்பார். நல்ல ஒரு சிறப்பான ஒரு பாடத்தை சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பார். இதெல்லாமே மிதுன ராசி நேயர்களுக்கு கடந்த 2.5-3 வருஷமாக நடந்தது. 2020, 21, 22 நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ கிடையாது. அதுதான் உண்மை, சரிங்களா? ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம், இப்போ குரு உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். உங்கள் ராசிக்கு யார்? அவர் தான் தொழில் ஸ்தான அதிபதி, 10ஆம் அதிபதி, திருமணத்துக்கு உண்டான கிரகம் அவர் தான். அப்போ இந்த ஜனவரி மாதத்துலேருந்து பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். இருட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் இப்போ ஒரு வெளிச்சத்தை பார்ப்பீங்க, சரிங்களா? ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி போனதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் உங்களுக்கு. இருட்டு உங்களை விட்டு விலகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச இருட்டு, நெகட்டிவ் வைப்ரேஷன், அந்த நெகட்டிவ் ஷேடு உங்களை விட்டு விலகி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையின் மேல் வாழ போகிறீங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாயோ ராகோ அந்த மாதிரி எந்த கிரகமும் உங்களுக்கு காம்பினேஷன், உங்களுக்கு சனியோட அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு மாறிடுச்சு, கிரக நிலை எல்லாமே மாறிடுச்சு உங்களுக்கு. 8ஆம் இடத்துல சனி செவ்வாய், சனி ராகு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூரியன் சனி, இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருந்துச்சுன்னா 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம், கண்டங்களை குறிக்கிற இடம், அசிங்கமானத்தை குறிக்கிற இடம், வம்பு வழக்கு, பிரச்சனை, வலி வேதனை, துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே இந்த 8ஆம் இடம் தான். அப்போ அந்த 8ஆம் இடத்தை விட்டு சனி போனதுனாலேயே உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ பிரச்சனை இல்லாமல் இனிமேல் வாழ போகிறீங்க. 10ல் ராகு இருக்கார். என்ன பண்ணுவார்? பதவி உயர்வை கொடுப்பார். நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்களோ அல்லது ப்ரைவேட் ஜாபில் இருக்கீங்களோ, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், நிறைய லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா 10ல் இருக்கிற ராகு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சி கொடுத்துருவார். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம். ராகு உங்களுக்கு 10ல் இருந்துட்டாலே, உங்களுக்கு அந்த குருவோட வீடு, சுபகிரகத்தோட வீட்டில் இருந்துட்டாலே பாருங்கள், திடீர் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துருவார். நிறைய பணம் வரும், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்.
அந்த வீட்டு அதிபதி குருவும் 11ல் இருக்கார். லாபங்கள் கிடைக்கும், வருமானம் பெருகும், உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவாங்க, சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். உங்களுக்கு பணப்பற்றாக்குறையோடு வாழ்ந்துட்டு வந்த மிதுனராசி நேயர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், போதிய அளவுக்கு பணம் வரப்போகுது. அதேமாதிரி வெளியே கொடுத்த பணமும் உங்களுக்கு கைக்கு வரும். சரிங்க, லாபம்னா என்ன, ஏதோ ஒரு ரூபத்தில் யார் மூலமாவது கையில் பணம் வருதுன்னு அர்த்தம். அப்போ பணம் வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். குரு அவர் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். ஒரு கிரகம் வக்ரமாயிருச்சுன்னா பாருங்கள், பின்னோக்கி நகரும், முன்னோக்கி நகராரு. சரிங்களா, அதாவது கிளாக் வைஸ் நகராமல் ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் ஆகும். இப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால அவர் நேர்கதியில் இருக்கார், ஸ்டெடியாக இருக்கார். வக்ரம்ங்கிறது இயல்புக்கு மீறிய, இயல்புக்கு மாறான பலனை கொடுக்கும். இப்போ வக்ர நிவர்த்தி ஆனதுனால குரு தெளிவாக ஒரு இடத்துல இருக்கார். அந்த குருவோட பார்வையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குரு எங்கே பார்ப்பாரு, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, சிம்ம ராசி பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக தனுசு ராசி பார்க்குறாரு. அப்போ இத்தனை நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலே நல்ல ஒரு வரன் உங்களுக்கு தேடி வரும். ஏன்னா குரு ஜனவரி 1ஆம் தேதி தான் உங்களுக்கு வக்கிர நிவர்த்தி ஆனார். அப்புறம் நல்ல ஒரு வரன் தேடி வரும். உங்களுக்கு தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலையே இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். இதெல்லாமே குரு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா அந்த குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடங்கிறது என்ன, தன்னம்பிக்கை, தைரியத்தை குறிக்கிற இடம், வெற்றி குறிக்கிற இடம் 3ஆம் இடம். அப்போ இதுக்கு முன்னாடி தோல்வியை தான் சந்திச்சுட்டு இருந்தீங்க, இனிமேல் வெற்றி தான் உங்களுக்கு. அப்படியே ஏணி படிக்கிற மாதிரி அப்படியே ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏறிட்டு முன்னேறிட்டு போயிட்டே இருப்பீங்க. உண்மையில் உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் உதவி பண்ணீங்க, அவங்க ஏணி படிக்கிற மாதிரி ஏறி போயிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து அதே ஒரு நிலைமையில் அதே ஒரு சேம் கண்டிஷனில் தான் இருந்தீங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் எந்த ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கல. அடுத்தவங்களை வளர்த்தி விட்டீங்களே தவிர நீங்கள் வளர கிடையாது. அடுத்தவங்களுக்கு வழி காமிச்சிங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை தரவங்க தான் செஞ்சாங்க, முதுகில் குத்துனாங்க. இதெல்லாமே மிதுன ராசிக்காரங்க கடந்த 2.5-3 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்க. இப்போது வேலை இழந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வேலை கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்புறம் வந்து பாருங்கள், உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடமும் அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடம் தான். 9ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம் தான், 5ஆம் இடமும் அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடம்னால திடீர் பணவரவு உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி குலதெய்வ நல்ல அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதம் குலதெய்வ அனுகிரகம் கிடச்சிருங்க. அதுமாதிரி புத்திர பாக்கியம், குழந்தை செல்வம் இல்லாதவங்க, குழந்தையே இல்லைங்க சார், நாங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், மாத்திரை செலவு பண்ணிட்டோம், ஹாஸ்பிட்டல் அலைஞ்சோம், எவ்வளோ பரிகாரம் பண்ணோம், எவ்வளோ கோயிலுக்கு போனோம், எவ்வளோ பண்ணிட்டோம், கடைசியில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பு உருவாகும். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா, ஏன்னா 5ஆம் இடங்கிறது குலதெய்வ ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதேமாதிரி திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஒன்று ஜனவரி மாதத்தில் இந்த நிச்சயம் பண்ணிடுவீங்க. இல்லை உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். இதெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கும். லவ் ஃபெயிலியர் ஆச்சுங்களா, அந்த லவ் ஃபெயிலியர் வந்து சக்ஸஸ் ஆகும். இந்த காலகட்டங்களில் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவாங்க. இல்லையே மறுபடியும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். ஏன்னா 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. 5ங்கிறது காதல், 7ங்கிறது திருமணம், 11ங்கிறது 2ஆம் திருமணம். அப்போ இது 3மே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, லவ் மேரேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வீட்டில் ஒத்துக்குவாங்க, அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வந்து சம்மதம் தெரிஞ்சிருவாங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால அரேஞ்ச் மேரேஜும் உங்களுக்கு நடக்கும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்குற குரு இருக்கிறதுனால 2ஆம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 2.5-3 வருஷமெல்லாம் பாருங்கள், பிரிஞ்சு போயிருப்பீங்க, டைவர்ஸ் வாங்கியிருப்பீங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்தது. உங்கள் வாழ்க்கை மன ரீதியான பாதிப்பில் இருந்துச்சு, மன அழுத்தத்தோடு இருந்தீங்க. அந்த மன அழுத்தம் விலகி 2ஆம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சரிங்களா, வெற்றிகரமாக நடக்கும். 9ல் சனி இருக்காருங்க, அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 4ல் கேது இருக்கார், அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடலில் கொஞ்சம் தொந்தரவு வரும். சரிங்களா, அது மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரப்போகிறது கிடையாது. வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஒரு தரமான ஒரு வேலை உங்களுக்கு கிடச்சிரும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கேங்க சார், அப்படியே டல்லாக மந்தமாக போயிட்டுருக்கு, ஒரு சுறுசுறுப்பாக இருந்தோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி, ஒரு மந்தமாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, கடன் வாங்கி நாங்கள் சொந்த தொழில் நடத்திட்டு இருக்கோம், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து பாருங்கள், பிஸ்னஸ் நல்லா போகுங்க. லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு நேர்கதியில் இருக்கார். அப்போ குரு வந்து தெளிவாக இருக்காருன்னு அர்த்தம். அப்புறம் அவரோட பார்வையும் சிறப்பாக இருக்கும், அவர் நின்ற இடமும் உங்களுக்கு பலம் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, அப்போது அபிலாசை குறிக்கிற இடம் இந்த 11ஆம் இடம், ஆசை குறிக்கிற இடம் 11ஆம் இடம், திருப்தி குறிக்கிற இடம் இந்த 11ஆம் இடத்துல குரு இருக்கிறனால நினச்சதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். வேண்டியதெல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க, சுபகாரியங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சி நடக்கும், நிறைய லாபங்கள் கிடைக்கும், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட், சேலரி இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி பற்றாக்குறை இல்லாமல் பண வருவாய் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அதாவது பணம் வரும் உங்களுக்கு. இதெல்லாமே 11ல் இருக்க குரு நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார். அதனால் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து பாருங்கள், அந்த குரு வக்ர நிவர்த்தியானதிலிருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த ஜனவரி மாதம் இந்த குரு வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலம். சரிங்களா, வேலை விஷயத்திலும் தொழில் விஷயத்திலும் அற்புதமாக இருக்குங்க இந்த மாதம்.
பயன்படுத்திக்கிங்க. முயற்சி எடுங்க, விடாமுயற்சி எடுங்க. ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்குறனால இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்திருப்பீங்க. வேலை விஷயமா, தொழில் விஷயமா, திருமண விஷயமா, குழந்தை பாக்கியம், இது மாதிரி ஏதோ ஒன்று முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்க. ஏதோ ஒரு சக்ஸஸ் ஆகலாம் உங்களுக்கு. இப்போ இந்த குரு 3ஆம் இடத்தை பார்க்குறனால எடுத்து வைக்கிற முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். சரிங்களா? போன தடவைலாம் பாருங்கள் 2020, 21, 22 அப்படி இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கும். எதுவும் நல்லது நடந்திருக்காது. இனி இந்த காலகட்டங்கள் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பயன்படுத்திக்கிங்க. அது குரு வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால இடமாற்றம் குறிக்கிற இடம் அந்த 3ஆம் இடம் தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், வேலையை மாற்றணும், தொழிலில் மாற்றலான் இருக்கேன், இல்லை வீடு வந்து மாற்றலான் இருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருக்க நாங்கள் இப்போ வீடு கட்டி குடி போகலாமான்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம். இதெல்லாமே நீங்கள் இந்த காலகட்டங்களில் பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? குரு ஒரு நல்ல கிரகம்ங்க, பூமியோட பெரிய கிரகம், சுப கிரகம். உங்கள் ராசிக்கு அவர் தான் தொழில் ஸ்தானாதிபதி. திருமணம் பண்ணக்கூடிய கிரகமும் அவர் தான். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி அவர் தான். அப்போ 7ஆம் அதிபதி நல்லா இருக்கார், 10ஆம் அதிபதி நல்லா இருக்கார், 11ல் இருக்கார். அவரோட பார்வையும் சிறப்பான பார்வையாக இருக்கிறனால, வக்கர நிவர்த்தியாகிறனால முழுமையான பார்வை, 100% முழுமையான பார்வை உங்களுக்கு எல்லா இடத்துக்கு மேலேயும் விழுகும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து மேலேயும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து மேலேயும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்து மேலேயும் விழுகிறதுனால இந்த குரு வந்து சகல விதத்துலேயும் உங்களுக்கு நன்மை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஒரு சில பேரில் திடீர் பணக்காரனாக ஆகக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உருவாயிரும் உங்களுக்கு. இதெல்லாமே இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். குரு வந்து ராகுடைய சனியோடையெல்லாம் சேரக்கூடாது. உங்கள் ராசிநாதன் புதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். உங்கள் லக்னாதிபதி இந்த யோகத்தில் அனுபவிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா, அந்த கெப்பாசிட்டி இருக்காங்கிறது பார்த்திங்கன்னா லக்னாதிபதி வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த லக்னம் முக்கியம், லக்னாதிபதி முக்கியம், உடல்காரகன் மனோகாரகன் சந்திரனோட நிலைமை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ராசிநாதன் புதனோட நிலைமை ரொம்ப முக்கியம். நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் அதை விட ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? அந்த கிரகங்கள் தான் உங்களை வழி நடத்திட்டு இருக்கும். அந்த கிரகங்கள் மூலமாக தான் இயங்கிட்டு இருப்பீங்க நீங்கள். உங்கள் விதி அதுபடி தான் போயிட்டுருக்கும். அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்துக்குங்க. உங்கள் ஜாதகம் பார்த்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இதெல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தில், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் ஜாதகம் பார்த்தா தான் அந்த கிரகநிலையை வச்சு தான் நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம சொல்ல முடியும். முழுமையான பலன் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.